பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம 21 டேஸ் பிரேயர்ல டே 5ல இருக்கிறோம். ரெஹோபோத் அப்படின்ற தலைப்பின் கீழ நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். தலைப்போட வசனத்த எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான். ஆமேன். ஆமாங்க. இங்க கர்த்தர் கொடுக்க போற தேசம் சமாதானமா இருக்கும். அந்த சமாதானமான தேசத்துக்கு நம்ம சுதந்தரிக்கும்போது, நம்மளுக்கு எந்த ஒரு வாக்குவாதமும் வராது. அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்டு வரோம். வாக்குவாதம் இல்ல அப்படின்ற தலைப்பிலேயே இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். யாக்கோப குறிச்சு பார்க்கலாம். நேற்றைய தினத்தில யாக்கோப குறிச்சு பார்த்தோம். யாக்கோபுக்கும் லாபானுக்கும் எப்படி சமாதான உடன்படிக்கை ஆனது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு யாக்கோபும் ஏசாவு குறிச்சு நம்ம பார்க்கலாங்க. நேத்தைய தினத்தில நம்ம பார்க்கும்போது லாபான் தான் பிரச்சனைய உண்டாக்குனாங்க. இங்க யாக்கோபு இடத்துல ஏசா பிரச்சனை பண்ணல. யாக்கோபு ஏசாவ ஏமாத்தியிருந்தாங்க. அந்த சேஷ்டபுத்திர பாகத்திலயும் சரி, அதுக்கடுத்து அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்த வாங்கும்போதும் சரி, அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏமாத்தி தான் அங்க வாங்குனாங்க. நம்ம வசனத்தின்படி பார்க்குறோம். அப்படி ஏமாத்துனதுனால, அங்க ஏசாக்கு என்னன்னா, யாக்கோபு மேல ரொம்ப கோபம் இருந்துச்சு. அவங்க சொல்லியிருந்தாங்க, "நான் அடுத்து பார்க்கும்போது உன்னைய வந்து நான் என்ன பண்ணிருவேன், கொலை பண்ணிருவேன்." அப்படின்ற ஒரு கோவம் இருந்தது. அப்ப இது இப்போ கர்த்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, "உன்னுடைய பிதாக்கள் தேசத்துக்கு போ, உனக்கு நன்மை செய்வேன்." அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. அந்த சொன்னது நிமித்தம் இப்போ யாக்கோபு திரும்பி போறாங்க. ஆனா திரும்பி போகும்போது, அங்க தகப்பனுடைய தேசத்துக்கு போனோம் அப்படின்னா, ஏசா தன்ன வந்து கொன்றுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அதனால இங்க என்ன பண்றாங்க யாக்கோபு அப்படின்னா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய ஆட்கள வந்து ஏசான் இடத்துல அனுப்புறாங்க. இந்த மாரி வந்து நான் லாபான் இடத்துல இருந்திருந்தேன். உங்களுடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறதுக்கு நான் ஆட்கள அனுப்பியிருக்கேன் அப்படின்னு அங்க என்ன பண்றாங்கன்னா, செய்தி அனுப்புறாங்க. அப்போ வந்துட்டு அந்த வேலையாட்கள் சொல்றாங்க யாக்கோபின் இடத்துல, "உன்னுடைய சகோதரர் ஏசா வந்து 400 பேர கூட்டிக் கொண்டு எங்க வராங்கன்னா, உன்னிடத்துல வராங்க" அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்றாங்க, அங்க யாக்கோபு பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, ஏசா வந்து தன்ன கொன்றுவாங்க, தன்னுடைய குடும்பத்த கொன்றுவாங்க அப்படின்னு பயம் இருந்துச்சு. உடனே அங்க யாக்கோபு என்ன பண்றாங்கன்னா, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப் போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க உன் பிதாக்கள் இடத்துக்கு போ, உனக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அத சொல்றாங்க. நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, சொன்னதுபடி இங்க செய்யுங்க. இப்போ ஏசா வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பயம் உண்டாகுது. பயத்தினால இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி 2 தான் வந்து பிரிக்கலாம். 2 தான் பிரிச்சு ஒரு சார்பு வந்து ஏசா வந்து கொண்டுட்டாலும், இன்னொரு பகுதி வந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு, அங்க அழகா எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு, இப்போ யாக்கோபு என்ன பண்றாங்கன்னா, தனித்து போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அ ஜெபம் பண்ணும்போது அங்க எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்போ அங்க தேவதூதர் வராங்க. தேவதூதரோட இவர் போராடுறாங்க. இந்த வேத பகுதி எல்லாத்துக்குமே தெரியும். போராடி, "நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விடமாட்டேன்" அப்படின்னு அங்க சொல்றாங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாம, போராடி அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்றாங்க. அந்த தேவதூதர் யாக்கோப நோக்கி சொல்றாங்க, "உன் பேர் என்னன்னு?" கேட்கும்போது, "உன் பேர் யாக்கோபு இனி படாமல் இஸ்ரவேல் எனப்படும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாக்கோப ஆசீர்வதிக்கிறாங்க. இங்க முக்கியமா நம்ம பார்க்கணும், ஆசீர்வாதம் அங்க வந்து பொருளாதாரம் இல்ல, ஆஸ்தி இல்ல, அந்தஸ்து இல்ல. அங்க அவனுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் என்னது? தன்னுடைய வாழ்வு, தன்னுடைய ஜீவன். இதுதான் அங்க ஆசீர்வாதமா வாங்குறாங்க. ஏன் அப்டின்னா, அழகா அந்த 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லியிருப்பாங்க, "வெறும் கையாய் போனேன், இரு பரிவாரங்கள் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாங்க." இரு பரிவாரங்கள் அவங்களுக்கு இருக்கு. அந்த ஆசீர்வாதத்த காட்டும் என்ன ஆசீர்வாதம்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புலேருந்து எனக்கு ஒரு விடுதலை இருக்கணும். மனுஷனுடைய பயம் எனக்கு போகணும். அதுதான் முக்கியமா அங்க ஆசீர்வாதமா கேட்டாங்க. இங்க 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும்போது, அங்க பயந்திருக்கிறேன். யாருக்கு? ஏசாக்கு பயந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. மனுஷ பயம் இருக்கு. கர்த்தர் சுதந்தரிக்க போற தேசத்துல நம்ம போகும்போது, மனுஷ பயம் இருந்துச்சுன்னா, கர்த்தர் அங்க அந்த மனுஷ பயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வப்பாருங்க. இங்க ஏசாவ குறிச்ச பயம் வந்து யாக்கோபுக்கு இருக்கு. அந்த பயத்த போக்கணும். அது மட்டும் இல்லாம, ஏசாவ வந்து இங்க யாக்கோபு ஏமாத்தியிருக்காங்க. யாக்கோபு ஏசாக்கு தீமை செஞ்சிருக்காங்க. அந்த தீமை மூலமா தான் இவங்களுக்கு ஒரு வாக்குவாதம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. சில நேரத்துல நம்மளும் நெறைய பேர்ட்ட பிரச்சனை பண்ணியிருப்போம். நம்மளும் மனுஷங்க தான. ஆனா, அந்த பிரச்சனைய நம்ம மறந்திருப்போம். அந்த பிரச்சனைய நம்ம சால்வ் பண்ணாமயே இருந்திருப்போம். அப்படி சால்வ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, கர்த்தர் கொடுக்கிற தேசத்த நம்ம சுதந்தரிக்க முடியாததுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கும். ஏன் அப்படின்னா, சமாதானமா ஒரு இடத்துக்கு கொண்டு போணும்னு நெனைப்பாரு. ஆனா, எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம
சமாதானம் பண்ண வேண்டியவங்கட்ட வந்து நம்ம சமாதானம் ஆகாம இருந்திருப்போம். அதனால அது டிலே ஆகும். இங்க யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்லியிருக்காரு, பிதாக்களின் தேசத்துக்கு போ. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு. ஏசா. ஏசா கூட இங்க என்ன பண்ணணும், இவங்க வந்து சமாதானமா ஆகணும். அதனால தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்குது. இப்போ யாக்கோபு கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி, அந்த ஆசீர்வாதத்த பெற்றுக்கொண்டான். அந்த மனுஷ பயம் அவங்களுக்கு போயிருச்சு. இப்போ ஏசாவ வந்து இவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஏசாவ ஃபேஸ் பண்ணும்போது ஏசா எதிரிட்டு வர்றாங்க. இப்ப யாக்கோபு வந்து ஏசாவ வணங்குறாங்க. 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரைமட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். தன்ன தாழ்த்துறான். எ த தன் சகோதரனிடத்துல தன்ன தாழ்த்துறான். அப்படி தாழ்த்தினது மூலமாக இங்க தாழ்த்தும்போது ஏசாவினுடைய முகம் வந்து என்னாச்சு அப்படின்னா மாறுச்சு. அங்க யாக்கோபு மேல கோபம் வரல, பாசம் தான் வந்துச்சு. உடனே ஓடி வந்து கட்டிப்புடிச்சு அழுது 2 பேரும் முத்தமிட்டுக் கொண்டாங்க. அங்க வந்து ஒரு சமாதானம் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஏசா தன்னுடைய வழிய பார்த்து போயாச்சு. யாக்கோபு தன் பிதாக்களின் தேசத்துக்கு வந்து திரும்பி போயிட்டாங்க. சமாதானமா போயிட்டாங்க. இந்த காரியத்திலிருந்து, இந்த வேத பகுதியிலிருந்து இன்னைக்கு இந்த 5ஆம் நாள்ல கர்த்தர் என்ன நம்மளுக்கு சொல்றாரு அப்படின்னா, நீங்க யாரிடத்திலயோ வாக்குவாதம் பண்ணியிருப்பீங்க. நீங்களா மற்றவங்களுக்கு தீங்கு வச்சிருந்திருப்பீங்க. இல்ல ஏதோ ஒரு இதுல வந்துட்டு மனஸ்தாபம் வந்து இருந்திருக்கும். அப்படி யாருன்றத கர்த்தரிடத்துல கேளுங்க. அவங்களோட சமாதானமாகுங்க. அவங்களிடத்துல ஏதாச்சும் வாக்குவாத பிரச்சனைய அப்படியே நீங்க நிப்பாட்டியிருந்தீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அவங்களோட பழகுங்க. சமாதானமாகுங்க. ஏன்னா வசனம் இருக்கு, "அவரோட பழகி சமாதானமா இரு. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்." நீங்க ஒருத்தவங்கட்ட வர வேண்டிய நன்மை உங்களுக்கு வரணும்னு இருக்கு. ஆனா, அவங்களிடத்துல சமாதானம் நீங்க பண்ணல அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, "போய் சமாதானம் ஆகுங்க. அப்பொழுது தான் உங்களுடைய ரெகோபோத்த நீங்க சுதந்தரிக்க முடியும். சமாதானமா சுதந்தரிக்க முடியும். அப்படி இல்லைன்னா, மனுஷ பயத்தோடயே நீங்க ரெகோபோத்த சுதந்தரிக்க முடியாது." அப்படின்னு சொல்றாருங்க. மனுஷ பயம் கண்ணியை வரவைக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. வசனத்துல இருக்கு. மனுஷ பயம் நீங்கணும் அப்படின்னா, நீங்க யாருகிட்ட சமாதானமா இல்லாம இருக்கிறீங்களோ, அவங்களோட சமாதானமாக இருங்க. வாக்குவாதம் எதுவுமே இல்லாம கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த தேசத்த, நம்மளுக்கு கொடுக்கிற காரியத்த சுதந்தரிக்க வாய்க்க பண்ண வல்லவரா இருக்கிறாருங்க. நம்ம எல்லாரும் இந்த காரியத்த ஞாபகத்துல வச்சுக்கிடணும். நாம போற தேசம் சமாதானமான தேசம். நம்மளுக்கு கிடைக்க போற அந்த சொல்யூஷன், பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் சமாதானத்துக்கு ஏதுவாக தான் இருக்கும். கர்த்தர் சொல்றார், "நீ எதிர்பார்க்கும் முடிவ நான் வைத்திருக்கேன். அது வந்து சமாதானத்துக்கு ஏதுவானதா இருக்கும். தீமைக்கு ஏதுவானது ஒருபொழுதுமே இருக்காது. ஒருவேளை தீமைய அனுமதிச்சா இருந்தா, அது நன்மைக்காக தான் இருக்கும்." அப்படின்றத நம்ம விசுவாசிச்சு, நம்ம கர்த்தரிடத்துல எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் பண்ண போறோம்னா, "கர்த்தாவே, நான் யாரிடத்துல சமாதானமா இல்ல, ஒருவேளை நான் மறந்திருந்தேன்னா எனக்கு ஞாபகப்படுத்துங்கப்பா." அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் சமாதானமான ரெகோபோத்த நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். சுதந்தரிக்கவும் பண்ணுவார். சுதந்தரிக்கும்போது எந்த ஒரு வாக்குவாதமும் வராது. நம்மளுக்கு எதிராக யாரும் பேச மாட்டாங்க. நம்ம எல்லாரும் கண்கள மூடி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே! நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே, அப்பா கேட்ட வார்த்தையின்படி இந்த 5ஆம் நாள்ல தகப்பனே, அவங்க யாருக்கு விரோதமாக தகப்பனே அப்பா பேசியிருந்தாங்களோ, தகப்பனே ஆவியானவரே, மன வருத்தம் நாங்கள் உண்டாக்கி இருந்தோம்னா கூட, தகப்பனே அவங்களோட நாங்க சமாதானமா இருக்கணும்ப்பா. நாங்க மன்னிப்பு கேட்டு தகப்பனே ஆவியானவரே எங்கள தாழ்த்தணும். தகப்பனே, அப்பா யாக்கோபு சகோதரனிடத்துல தாழ்த்தினாங்கப்பா. அதேபோல தகப்பனே நாங்க தாழ்த்தி அவர்களிடத்துல வருந்தி கேட்கணும். சமாதானத்த தகப்பனே ஆவியானவரே நாங்க கேட்கணும்ப்பா. என் டாடி நீங்க சமாதானம் செய்ய வல்லவரா இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா நீங்க சமாதான பிரபுன்னு நாங்க வேதத்துல வாசிக்கிறோம்லப்பா. தகப்பனே அப்பா சமாதானமான சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த தேசத்த சுதந்தரிக்க தகப்பனே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீங்க அப்படி செய்யப்போற அப்பா காரியத்திற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க, தகப்பனே ஜெபம் பண்ணிக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களுக்குரிய ரெகோபோத்துக்கு எது தடையா இருக்கோ, யார் வாக்குவாதம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் சமாதானமாய் வந்து தகப்பனே ஆவியானவரை சாட்சி சொல்லும் விதமாக தகப்பனே அவங்களுக்கு சுதந்திரத்த குடுங்க. அப்படி செய்யப்போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளெஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.